உலகெங்கிலும் இருக்கும் ராணி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்குமான யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் லவ் ஓகே ஆக போகுது, யார் யாரெல்லாம் குழந்தை பேர் குழல் இனிது யாழ் இனிது என்பார்ந்த மக்கள் மழலை சொல் கேளாதவர்னா பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம், அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்வு முறிந்த வாழ்வு மீண்டும் சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சமிருக்கும், அவ்வகையிலே பிரிந்த காதல் என்றாலும் அன்பு தான் மிச்சமிருக்கும். அந்த மாதிரி யார் யாரெல்லாம் சேர போகிறீங்க, லவ் பண்ண போகிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வகையில் ஒவ்வொரு ராசியாக நமக்கே ஒரு ஸ்டைலில் மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிலே ராகு பகவான், 12ஆம் வீட்டிலே சனி, 12 கூடிய குரு 3ஆம் வீட்டில் விபரீத ராஜ யோகத்தை தருகிறார். நான் சும்மா 20 வருஷமாக இந்த கம்பெனியில் இருந்தேன் சார். மேனேஜர்கிட்ட போய் கேட்டேன், சேர்மன் வராரு, ஹவுஸ் கீப்பிங் பார்க்க சொல்லிட்டாரு. என்னடா இருந்தாலும் ஹவுஸ் கீப்பிங் பார்க்க சொல்லிட்டானே, நானும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். வந்தார் சேர்மன், எங்கேருந்தோ வந்தார். வந்தவருக்கு என்னை பிடிச்சி போய் உடனே மேனேஜரை தூக்கிட்டு என்ன அந்த போஸ்ட்டில் போட்டார். இப்போ நான் தான் மேனேஜர். அதுதான் விபரீத ராஜயோகம். உங்களுக்கு கெடுதலே நடந்தாலும் அது உங்களுக்கு நல்லதாக கன்வெர்ட் ஆகிடும். அது போன்ற விஷயங்கள். நான் அடித்த மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுச்சுடா. பிச்சு மணி, டேக் திஸ் ரெசிக்னேஷன். சம்பளத்துக்கு என்னடா பண்ண போகிற? ஆமாம், நீங்கள் கொடுக்குற சக்கரை பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வாழ்வில் திடீரென்று ஏற்றம். அது சார் லைஃப்பில் எல்லாத்தையும் சிம்பிளாக எடுத்துக்கணும். இன்றைக்கி யார் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்களோ அவங்கெல்லாம் தன்னுடைய பட்டங்களை திறந்து கொண்டிருக்க. உலகநாயகன் தன்னுடைய பட்டத்தை இனிமேல் என்ன உலகநாயகனை கூப்பிடாதீங்கிறார். நான் அதை பார்த்து பெருமைப்பட்டேன். அப்போ வெளிநாடுகளில் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ஊரில் தான் இன்னும் சார் ஊரெலாம் இன்னும் சுற்றிட்டு இருக்கு. ஸோ மனிதர்கள் இயல்பாக தொடங்கிட்டாங்க. ஸோ மேஷராசிக்காரர்கள் உங்களுக்கு விபரீத ராஜயோகம். 11ஆம் வீட்டிலே ராகு 11ஆம் வீட்டில் இருந்தால் எதிரிகள் போன்றவர்களெல்லாம் குறைந்த நண்பர்கள், புதிய நண்பர்கள். சார் நமக்கு யாரையாவது நமக்கு எதிரியாக இருந்ததுன்னா நம்ம பண்ண வேண்டிய முதல் காரியம் எப்படியாவது கஷ்டப்பட்டு அவன் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடணும். ஏன் சொல்லுங்கள்? நம்ம கூட சேர்ந்த அப்புறம் உருப்படாக போகிறான். ஸோ அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டெல்லாம் இப்படி தான் இருப்பானுங்க. இவெல்லாம் என் லைஃப்பில் வராமல் இருந்ததுனா நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் சார். அந்த மாதிரி 11ஆம் இடத்துல ராகு வரும்போது நல்ல நண்பர்களை, உங்கள் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா, இந்த வெட்டி முண்டோம் வீணாக போன தண்டம்பாங்க. இதெல்லாம் நம்ம லைஃப்லேருந்து போய் நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படும். அப்போது இந்த புத்தாண்டு வாழ்வில் முன்னேறுவதற்கான வழிகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகும். நான் ஜூனியர் இன்ஜினியராக இருந்தேன் சார், இப்போ நான் சீனியர் இன்ஜினியர் ஆகிட்டேன். நான் அப்படி இருந்தேன், அப்படி ஆகிட்டேன். அந்த மாதிரியான விஷயங்களை உண்டாக்கி தரும். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு சூப்பர் டூப்பர். அடுத்து ரிஷபராசிக்காரர்கள், கடலுக்கு காதல் வந்தால் கரையேறி வந்தால் போதும், கவிதைக்கு காதல் வந்தால் தாங்க. உங்களுக்கெல்லாம் லவ் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்படி வரும் லவ். 2ஆவது வீட்டில் குரு பகவான் வருகிறார். அப்போது இந்த உட்காந்து பாட்டு என் காதலே அப்படி ஃபீல் பண்ணி பாடிட்டே இருப்பான். சரி, இந்த லவ் பண்ணுறவங்க கூடலாம் இருந்திருக்கீங்களா? லவ் பண்ணவங்க கூடலாம் இருந்து பாருங்கள், என் கஷ்டம் என்னங்கிறது தெரியும். நான் நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கேன். என் தம்பி நவீன்னு பேர். லவ் பண்ணுறவங்க கூடலாம் ஐயோ உங்களும் இருக்கவே கூடாது சார், இவங்கெல்லாம் அதுவும் தீர்த்த வாரிலாம் ஆகிட்டாருன்னு வச்சு கஷ்டம். கவிதையாக சொல்லி சாவடிப்பாங்க. ஒவ்வொரு கவிதையிலையும் இதே மாதிரி தான், நான் அவளை விரும்புகிறேன் அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பான். அப்போ ஒன்று இந்த 2ஆம் வீட்டில் குரு பகவான் வருவதால் குடும்ப வாழ்க்கை. சார் ரொம்ப நாள் முன்னாடி போட்ட சண்டை சார், அதையே ஞாபகம் வச்சு இன்னும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க சார். ஒரு கவிதை ஒன்று ஒரு அப்பா ஒரு ஆண் எழுதுகிறார் ஒரு பெண்ணுக்கு, நான் உன்னுடன் வாழ முடியாது என்பது இந்த நேரத்தில், உனக்கு நான் துணை எனக்கு நீ துணை என்பது தானே வாழ்க்கை, உனக்கு நான் சுமை எனக்கு நீ சுமை என்பது வாழ்க்கை அல்லன்னு எழுதுகிறார். அந்த பொண்ணு எழுதுகிறார், இதற்கு மேலும் ஒரு சிங்கத்துடன் ஒரு கூண்டில் என்னால் வசிக்க முடியாது, என் படுக்கையை ஒரு பாம்புடன் பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படிலாம் எழுதுறாங்க. அது மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை, அவங்களோட குழந்தை ஒரு லெட்டர் எழுதுறா, நான் உங்களுடன் ஒரு மனிதர்கள் மன்னிப்பதே வாழ்க்கை, மன்னிக்க தெரியாதவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது, உங்களுடன் வாழ நான் பயப்படுகிறேன், அதனால் நான் செல்லுகிறேன். அந்த குழந்தை இங்கே காணப்படும். இது ஒரு சிறுகதையில் வர்ற ஒரு விஷயம். மன்னிக்கணும் சார். 2ஆவது வீட்டில் நமக்கு குரு பகவான். என்றைக்கோ ஒரு ஒய்ஃப் ஒரு வார்த்தை திட்டா, நம்மளை யார் திட்டலை சொல்லுங்கள்? நம்மளை திட்டாதான் எவனா இருக்கானா? நான் காலிலேருந்து போனால் கம்பெனியில் திட்டுறான், மேனேஜர் திட்டுறான், வெளியே வந்தால் திட்டுறான், பஸ்ஸில் சில்லறன்னு கண்டக்டர் வரைக்கும் திட்டுறான். ஸோ அப்போ நம்மளை திட்டாத ஆளே கிடையாது. நம்ம இவ பேசுகிறத மட்டும் ஒரு கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டு அவள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க சார். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வாழ்வில் இணைந்து பிரிந்து போனவர்களை மீண்டும் இணைத்து வைப்பார். அதே மாதிரி 10ஆம் வீட்டிலே ராகு வருகிறார். அதனால் புதிய தொழில், நான் இது பண்ணலான்னு நினச்சேன், இப்படி பண்ணால் நான் லைஃப்பில் முன்னுக்கு வரலான்னு நினச்சேன், இன்வெஸ்ட் பண்ண எனக்கு ஆள் இல்லை போன்றவர்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தன்னால் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்வில் ஒரு சாதாரண என் கடைக்கு 4 பேர் கூட வரமாட்டான், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 பேர் வந்தான். காரணம் என்ன? ராணி சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஆட்டோ கண்ணாடியை ஜஸ்ட் அப்படி மடக்கி விட்டிங்கன்னா போதும். இதுமாரி ரிஷபராசிக்காரர்களுக்கு கடையில் புது உருட்டாக இருக்குது,
ஆட்டோ கண்ணாடி உங்களுக்கு ஓடும் சார், ஆட்டோ கண்ணாடியை மடக்கி விட்டால் உங்கள் ஆட்டோ ஓடும், டோன்ட் வரி. ஏன்னா நீங்கள் ரிஷபராசி. ஸோ 10ஆம் வீட்டிலே உங்களுக்கு ராகு பகவான் வந்து விட்டார். ஜாலியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. ஓடி போய் உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், ஐ லவ் யூ டார்லிங், அவ்வளோதான். வெள்ளை குடிக்கு மீண்டும் வேலை வந்துருங்க, டகால்னு காலில் விழுந்துருங்க, யாருக்கு தெரிய போகுது. அடுத்து மிதுன ராசிக்காரர்கள், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டில் சனி பகவான் வருகிறார், வெகு பிரபல யோகத்தை உண்டாக்கி தருவார். சார் எங்கள் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை சார், நான் ஃபோன் பண்ணேன், வாலாஜால இருக்கார் ஒருத்தர், மகேஷ்னு பேர், அவருக்கு ஃபோன் பண்ணி மகேஷ், அவர் பேர் மஞ்சகாமால மகேஷ், ஏன்னா மஞ்சகாமால மருந்து தரார் அவர். அவருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வேணும் அப்படின்னா, சரி ஓகே நான் தரேன், நாளைக்கு வந்துடுங்க, பச்சளை மருந்து ரெடியாக இருக்குது. ஓகே சரிங்க, உங்கள் கூகுள் மேப் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அந்த மேப்பை பார்த்து வந்துடுவோம். மேப்பெல்லாம் தேவையில்லை, பாலாஜால இறங்கி சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் மஞ்சகாமால ரமேஷ்னா கூட்டு கொண்டு விட்டுரும். அப்போ தான் நான் நினச்சேன், நம்மெல்லாம் ஊருக்குள்ளே பெரிய வசதி எல்லாம் ஒன்றும் கிடையாது சார். பிரபலம்ங்கிறது எப்படி வேணால் ஆகலாம், எப்படி வேணால் பிரபலம் ஆகலாம். சனி பகவான் 10ஆம் வீட்டில் இது வந்து விட்டால் மஞ்சகாமால மகேஷ் உலகம் ஃபுல்லாக தெரிய வந்துட்டார், அவ்வளோதான். சனி எப்படி பார்க்குறாருன்னு தெரியாது, அது எப்படியாவது நம்மளை வந்து பிரபலமாக்கிடுவார். ஸோ அந்த வெகு பிரபல யோகம். அரசியல்வாதிகளாக இருந்தாங்க, நம்ம இங்கே நான் சாதாரண ஒரு பதவியில் இருந்தேன் சார், இப்போ திடீர்னு பார்த்தா என்னை எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க, திடீர்னு தலைமைக்கு என்ன பிடிச்சி போச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வெகு பிரபல யோகம், வெகு ஜன யோகம் போன்றவையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி 9ஆம் வீட்டில் ராகு வருவதால் அப்பாவோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசியில் குரு பகவான் உட்காந்துருக்கிறார், 5, 7, 9 பார்க்குறாரு. 5 குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐவிஎஃப், ஃபுல்லாக எல்லாருமே ஐயுஐ, இது போன்ற சிகிச்சைகள், சிறப்பு சிகிச்சைகளுக்கு தான் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. யாருக்குமே பெரும்பாலும் நேச்சராகவே ஓகே ஆக மாட்டேங்குது சார், என்ன நடக்குதுன்னே தெரில. எல்லோரும் கேட்டால் செல்ஃபோன் பயன்படுத்தாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கிறாங்க. உண்மையிலே என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ குரு பகவான் உடம்புல வந்து உட்காரும் பொழுது குழந்தை பிறப்பை முதலில் தருகிறார். 5, 7, 9 பார்க்கிறார், லக்க பார்க்குறார். ஸோ அப்போ அந்த மாதிரி குரு பகவான் உடம்புல உட்காந்தா ஒரே ஒரு ப்ராப்ளம், தீர்த்தவாரி. சாயந்தரம் ஆனால் ஆட்டோ 6 மணிக்கு மேலே ஓடாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாக்கிரதை, இனிமேல் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. காரணம் என்னவென்றால் குரு பகவான் உடம்புல உட்காந்துட்டார், குரு லிவருக்கு அதிபதி, ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து கடகராசிகள். சார் நீங்கள் ஆணியே பிடுங்க வேணாம், தயவுசெய்து நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், கடகராசிக்கு நீங்கள் சொல்லி பண்ணதெல்லாம் போதும் இப்படின்னு. கடகராசிக்காரங்களாம் ஒரு சங்கம் வச்சு என்ன தேடிட்டு இருக்காங்க, எங்கே இருக்கார் அவர் எங்கே இருந்தால் அவர் அட்ரஸ் காட்டுங்க. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கஷ்டம் 2 கஷ்டம் இல்லை, ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக் ஒரே நேரத்தில் 2 வந்தால் எப்படியோ அந்த மாதிரி தான். இந்த பக்கம் என்னடானா அஷ்டமசனி, இந்த பக்கம் 10ல் குரு. சார் எல்லாருக்கும் ஒன்று நடந்தால், நீங்கள் மட்டும் எல்லாருக்கும் சனி நடந்து போனார்னா உங்களுக்கு மட்டும் உங்கள் பைக்கில் போய் வெயிட் பண்ணுவார், வெயிட் பண்ணி கமான் கடகராசி கமான் அப்படின்னு உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருந்துருப்பார். அதெல்லாம் சரியாக போகுதுன்னு சொல்ல வந்தேன் சார், இதுக்கு பொறுமையாக கேளுங்க, அதெல்லாம் சரியாக போகுது. இந்த நியூ இயருக்கு அப்புறம் உங்களுக்கு அஷ்டம சனி விலகுகிறது, உங்களுக்கு 9ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். குரு பகவான் 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயமே இந்த 12ஆம் வீட்டு குரு வர்றது தான். 12ஆம் வீட்டு குரு வந்தால் இறை வழிபாடு போன்றவை அதிகமாகும். இறை வழிபாடுன்னா என்னென்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் 24 வயசு பசங்கள்லாம் சதுரகிரி மலைக்கு போயிடுறாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, டேய் வேலைக்கு போடா, தென்னாடுடைய அப்படியே இழுத்துட்டு போயிடும், அப்படியே அந்த ஆன்மீக உலகிலேயே முழுகிடுவாங்க அவங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆன்மீகத்தில் பற்றுடையவர்கள் சந்நியாச யோகம் போவதற்கு கூட இந்த வருடம் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் என்கிட்ட நிறைய பேர் 2 கேள்வி கேட்பாங்க சார், இது முரணான கேள்வி. பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டாக்டர் ஒருத்தர் ஃப்ரெண்டு ரொம்ப வருத்தப்படுவார். பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் ஃபுல்லாக சரக்கு, ஃபுல் டே சரக்கு. வந்து நம்ம அது மாதிரி அடுத்த நாள் காலையில் டாக்டர் வயிறு வலிக்குது, நைட்டு சரக்கா, ஆமாம் இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடு, டாக்டர் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா, ஏன்பா விடிய குடிக்கிறீங்க, அதில் சைடு எஃபெக்ட் இல்லை, இந்த மாத்திரையாக அவனுக்கு சைடு எஃபெக்ட் ஆகிற போது. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஆளுங்க வேலையே கிடைச்சிருக்காது, ஆனால் அவனுக்கு இதோ இந்த கேள்வி கேட்கணுமேனு கேட்பான். குருஜி எனக்கு 2 தார அமைப்பு இருக்கா, நமக்கால ஒருத்தனுக்கு இங்கே ஒன்றுமே முடியல, நம்ம போயிட்டோம் அதுக்குள்ளே 2 பொண்டாட்டி கனவுக்கு போயிட்டோம், நம்ம அதுக்குள்ளே வந்து என்னென்ன போயிட்டோம், சன்னியாசி யோகம். அடுத்த கேள்வி இது. சில பேர் குருஜி என் வாழ்க்கையில் சன்னியாசி யோகம் இருக்கா, நீ எல்லாம் சன்னியாசியாகி ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல, தயவுசெய்து இந்த மாதிரியான மயக்கங்கள். 12ஆம் வீட்டில் சனி குரு வரும்பொழுது என்ன ஆகும்னா, ஆன்மீகமே தெரியலனாலும் தேவையே இல்லாமல் டைம் வேஸ்ட், தயவுசெய்து குடும்பத்தை பாருங்கள், வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, அதுதான் வாழ்க்கை. 12ஆம் வீட்டில் குரு பகவான் வருவது அதிகபட்ச ஆன்மீகத்தை நம்பிக்கைகளை உருவாக்கும். 8ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஸ்டண்ட் பண்ணுவார், இந்த பைக்கில் கை விட்டு ஓட்டுறது, அப்படி தலையை கோதிட்டே ஓட்டுறது, அதெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான், இதில் மாற்று கருத்தே கிடையாது. தயவுசெய்து ஸ்டண்ட் மட்டும் பண்ணாதீங்க, எதாக இருந்தாலும் வண்டியில் லெஃப்ட்டில் உட்காந்து போங்க, வண்டி டாக்ஸி புக் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது. 2ஆம் வீட்டிலே கேது வருகிறார். அப்போ என்ன ஆகும்னா, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
இட்லி சாப்பிட்டோமா, போண்டா சாப்பிட்டோமா, பஜ்ஜி சாப்பிட்டோமான்னு போயிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் போய்ட்டு ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்றேன், கப்பாங் குப்பாங் தான் நான் சாப்பிடுவேன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும், ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதுதான். அதனால் 2ஆம் வீட்டில் இது வந்தால் கேது வருகிறார். கேது 2ஆம் வீட்டில் இருக்கும்போது வாயிலேயே சர்ப்பம், 2னா கேதுன்னா பாம்பு. ஸோ அப்போ ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க, நமக்கு தெரிஞ்சே சாப்பிடுங்க. சில பேர் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் போய்ட்டு செல்ஃபிலாம் எடுத்து போடுவாங்க, வேணாம், அப்புறமா தான் தெரியும் அது பாம்பு சூப்புங்கிறது, புரியுதா? ஸோ அதனால் நமக்கு தேவையில்லாத விஷயத்தை நம்ம பண்ண வேண்டாம். அடுத்து சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சிம்மராசின்னு ஒரு படமே இருக்குது, சரத்குமார் பார்த்தீங்கன்னா சரத்குமார் படம் அது. சார் ஊருக்குள்ளே பெரிய பெரிய ஆள்லாம் அப்படியே சொல்லியே நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் எப்போ பார்த்தாலும் சிம்மராசி ஏற்றி விட்டு சார் நம்ம கேமராமேன் கூட நான் அவரை பார்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், நீலாம் ஒரு மனுஷனா மிருகமா அப்படின்னா அவர் கோவம் வந்துடும். ஹவு வாட் நான் சென்ஸ், என்னை பார்த்து மிருகம் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அது அவரை நீங்கள் ஒரு சிங்கம் மாதிரி நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் ஒரு சிறுத்தை மாதிரி ஒரு பெரிய ஆள், நீங்கள் ஒரு புலி மாதிரி ஒரு பெரிய ஆளுன்னா அவர் ஹி வில் பிகம் ஹாப்பி. இது என்ன சைக்காலஜினே தெரில. ஒரு மனிதனை மிருகம்னு சொன்னால் கோவம் வருது, ஆனால் மிருகத்தை ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஸோ அது சாயந்தரம் ஆனால் ஒரு 12 மணிக்கு மேலே, ஒரு ராத்திரி, இதெல்லாம் தானே இப்போ சாயந்தரம், நமக்கு ராத்திரிங்கிறது விடிகாத்தால 3 மணிக்கு. ஸோ அப்போ நம்ம எடுத்து பார்த்தா எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லையுமே ஒரு சிங்கம் அப்படி நடந்து வரும். என்னை மதிக்காத இடத்தில் நான் வேலை செய்யும், மேனேஜர் திட்டிருப்பார், வேறு ஒன்றும் இல்லை. எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தை எடுத்துகிட்டு கொண்டாந்துறது, ஒரு சிறுத்தை தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துகிட்டு நான் அமைதியாக இருப்பது எதிர்க்க, ஏன் பொங்கு ஒன்று யாரும் பொங்க வேண்டாம்னா, ஏன்டா இப்படி நம்ம தேவையில்லாமல் ஓவர் எமோஷனாக வரும். அது எவன் அந்த ஸ்டேட்டஸை கண்டுபிடிச்சான்னு தெரில சார். ஒரு 10 நிமிஷம் எல்லார் ஸ்டேட்டஸையும் பார்த்தா மண்டை குழம்பு மென்டல் ஆயிரும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சனி ரெடியாக உட்காந்துருக்கார் இங்கே 8ஆம் வீட்டில். நல்லா புரிஞ்சுங்க சார். பேராசிரியர் இருந்தார், ஒரு பேராசிரியர் சண்முக சுந்தனார்னு பேர். ஒரு நாள் அவர் வீட்டில் பெரிய ஆள், அவர் 60 வயசு ஆகிறது, அவர் இப்போ 70 வயசு. அப்போ 70 வயசு வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் மனைவி சொல்கிறாங்க, என்ன போய்ட்டு பக்கத்து தெருவில் போய் காப்பி பொடி வாங்கிட்டு வான்னு 5 ரூபா கொடுத்துருக்கேங்க. நான் எவ்வளோ பெரிய பேராசிரியர், என்னை போய் காப்பி பொடி வாங்க சொல்கிறீன்னா, நீ வீட்டுக்கு புரிச்சன் தானே போய் வாங்கிட்டு வான்னு அனுப்பியிருக்காரு. அப்போ அவர் போய் வாங்க போகிறார். அப்போ அங்கே ஆசிரியர் சங்க நிர்வாகிகள்லாம் வந்து போராடுவோம் சண்டை போட்டுட்ருக்காங்க. வாங்க பேராசிரியர், நீங்கள் தான் ஆசிரியர் சங்கத்தில் பழைய ஆளாச்சே, நீங்கள் தான் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கணும். இல்லைப்பா வேணாம்ப்பா, நானே காப்பி பொடி வாங்க வந்தேன். முடியாது, நீ தான் தலைவர்னு தலைவராக போட்டாங்க. சரி ஓகே, தலைவர் தானே கொடுக்குறாங்க, அடி வாங்கினா தொண்டன் தானே வாங்க போகிறான் நம்ம தலைவர் தான் ஃபஸ்ட் அடி வாங்குவார்னு அவருக்கு தெரில. ஸோ அப்போ அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையா இந்த வயசில் 70 வயசு ஆகுது, கம்முன்னு வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு வந்து எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா, இல்லை என்னை தலைவர்ன்றாங்க, நான் இருந்து போராடுவேன், நான் போராடுவோம்னு கத்திருக்காரு. பக்கத்தில் வென்றெடுப்போம் எல்லோரும் கத்துறாங்க. உடனே கூப்பிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. திருச்சி ஜெயிலில் போனவர் சும்மா இல்லாமல் பட்டிமன்றம்லாம் நடத்தி அங்கே இருக்க ஜெயில்காரங்களே டயர்டாகி அவர் அனுப்பி விட்டாங்க. பேராசிரியர் சண்முகவடிவேல் நடிச்சு பாருங்கள். அப்போ வெளியே வர்றார். வெளியே வந்தோடனே திரும்ப ஒரு 5 வருஷம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவர் வெளியே போனால் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு அவங்க மனசில் தெளிவாக பதிஞ்சு போச்சு. அப்போ எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியே விடல, கதவு பூட்டியே வச்சுருக்காங்க. 5 வருஷமாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். அப்புறமா ஒரு நாள் ஒய்ஃப்கிட்ட ரொம்ப கெஞ்சி, நான் பக்கத்தில் புதுக்கோட்டை வரைக்கும் போயிட்டுறேன், ரொம்ப போர் அடிக்குது, நான் ஒரு பஸ்ஸில் தான் போக போகிறேன், நான் விடு அப்படின்னதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சரின்ட்டு நீ எங்கள் போராட்டத்திலலாம் கலந்துக்கூடாதுன்னா சத்தியம்லாம் வாங்கிட்டு அனுப்பியிருக்காங்க. சரின்ட்டு இவர் பஸ்ஸில் ஏறி புதுக்கோட்டை போகிறதுக்கு ஜன்னல் சீட்டில் உட்காந்துருக்கார். அதுக்கு பக்கத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் உட்காந்துருக்கார். போகும்போது இவர் சொல்கிறார் விவசாயிட்ட, என்ன நாடுலாம் எப்படி போகுது? விவசாயி சொல்கிறார், என்ன மழைலாம் வரவே இல்லை, என்ன கவர்மெண்ட் இது தண்ணி திறந்து விடவே இல்லை. ஆமாம், நீங்கள் ஆச்சா போச்சா, நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கீங்களா, நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கீங்களான்னு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு ஒருத்தன் ஏறுறான் பஸ்ஸுக்குள்ளே. ஹலோ பேராசிரியர் வணக்கம் அப்படிங்கிறான். ஹலோ பேராசிரியரா, யார் இவன் முரட்டத்தனமாக கூப்பிட்றான் அப்படின்ட்டு பார்த்து, யார் பண்ணியே அப்படின்னா, என்ன மறந்துட்டீங்களா, நம்ம தான் ஜெயிலில் இருந்தோமே அப்படின்ட்டு இருக்கான். ஜெயிலில் இருந்தமேவா? அது வரைக்கும் சார் அந்த பக்கத்தில் இருந்த விவசாயி நல்லா பேசிட்டு கலகலான்னு பேசிட்டு வந்தான். இப்போ ஜெயிலில் இருந்துமே இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டான். இந்த பக்கம் இவர், இந்த பக்கம் பேராசிரியர், 2 பக்கம் அந்த விவசாயி மாட்டிட்டு நடுவில் உட்காந்துட்டான். அவர் சொல்லுவார், அந்த சம்பவத்தை வர்ணனை பண்ணி சொல்லுவார், அந்த 1000 ரூபா காசு இப்படி பிடிச்சவன் தான் புதுக்கோட்டை இறங்குற வரைக்கும் கை எடுக்கவே இல்லை சார். இவங்க 2 பேரும் அவன் என்ன நினச்சிருந்தா அந்த காசை பிடிச்சிக்கிட்டே வந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு என்னைக்கோ பண்ண தப்பு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேணா உங்களுத்துருப்போம். அவன் இன்றைக்கி வந்து நம்மளை வாண்டடாக பழைய கேஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீ நானும் ஜெயிலில் இருந்தோமே எல்லாம் சொல்லி, யோ அது நடந்து என்னென்னமோ ஆகி இப்போ நான் வேறு மாதிரி ஆகிட்டேன், இப்போ ஏன் அந்த கதையை பேசுகிறேன், இப்போ தான் பேசுவேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவனை செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பி. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஜாக்கிரதையாக இருங்க. ஃபோனில் பேசும்போது அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஃபோன் பேசும்போது உங்கள் மேனேஜர் பேசுவார், ஹலோ மிஸ்டர் மேங்கோ வந்துட்டானா அப்படின்னா அவரே தான் ஃபோனே எடுத்துருப்பார். அவர் தான் நீங்கள் சொன்ன மேங்கோ. நீங்கள் போனோடனே அவங்களுக்கு டெர்மினேஷன் கொடுத்துருவார். ஜாக்கிரதை பட்ட பேர் வச்சு கூப்பிடும் போதெல்லாம் ஜாக்கிரதையாக பட்ட பேர் வச்சு கூப்பிடுங்க.
அதே மாதிரி ஏதாவது ஃபோட்டோ கிட்ட அனுப்பும்போது ஜாக்கிரதையாக அனுப்புங்க, வீடியோ அனுப்புங்க, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. எதுக்கு? when you become famous ஓவரா somebody will put camera. அது ஜாக்கிரதையாக வச்சுங்க, மைண்டில் எழுதிங்க. when you become famous ஓவரா somebody will put camera. நீங்கள் எடுத்துக்காட்டாக வாழ விரும்புகிறீர்கள், ஆனால் உங்களை எடுத்துக்காட்டி விடுவார்கள். ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ சிம்மராசிக்காரர்கள் வாய் மூட்டு கம்முன்னு இருக்கிறது நல்லது. இதுதான் நியூ இயர் பலனா? வேறு எனக்கு ஒன்றுமே நடக்காதா? நிறைய நல்லது நடக்கும், ஆனால் இதுதான் பிரதானமாக நடக்கும். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்சவங்க கூடயே பேசிக்கிட்டு, ஆண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டே பேசுங்க, பெண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டே பேசிக்கிறது நல்லது. அடுத்து கன்னிராசிக்காரர்கள். யார் எனக்கு இந்த பேர் வச்சாங்கன்னே தெரில சார். கன்னிராசின்னு பேர் வச்சாங்கன்னு வச்சாங்க, ஒரு பொண்ணு கூட என்கிட்ட பழக்க மாட்டேங்குது சார். இந்த மாதிரி தான் இந்த கன்னிராசின்னு பேர் எவனோ வச்சு விட்டான். பெரும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கும் பெண்களுக்கும் ஆகவே ஆகாது சார். ஆனால் யாரோ ஒருத்தங்க இந்த பேர் வச்சு விட்டாங்க அவங்களுக்கு. இவங்களுக்கு இதில் ஒரு பெருமை, நான் வந்து கன்னிராசி. சரி, அதனால் சார் கன்னிராசின்னு கூட ஒரு படம் இருக்குது தெரியல, பாண்டி நடிச்சிருக்கான். கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இது ஒரு இமேஜ். கன்னிராசிக்காரங்க பெரிய ரொமான்டிக், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 7ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து விட்டார். அப்போ லவ் மேரேஜை ஓகே பண்ணுவார் 7ஆம் வீட்டில். சார் லவ் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லவ் மேரேஜே எப்படின்னா அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சும்மா சுத்தின பாவத்துக்கு கல்யாணம் தான் பண்ணாலும் டோன்ட் வரி அது சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சும்மா பேசிகிட்டு இருப்பான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு ஃபேமிலிலேருந்து வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. பெரிய மீசை வச்ச சித்தப்பா, பெரிய அருவாலாம் வச்சுட்டு பெரியப்பா பிள்ளை இருப்பாங்க. அவங்க என் பொண்ணு கூட பேசிட்டேன், அவன் மனசை கலைச்சிட்டேன்னு தூக்கிட்டு போய் உங்களை கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், என் பொண்ணு ஆசைப்பட்டா, அவள் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டா, அவள்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, இவன்ட்டையும் கேட்க மாட்டாங்க, அதுக்குள்ளே ஒரு கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் பெண்களிடையே சர்வஜாக்கிர லவ் எல்லாம் லவ் அல்ல. இன்றைக்கி நாள் எங்கேருந்து எந்த பூத்துலேருந்து எது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஃபாரின் போகிற ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவார். கனடா போகணுன்னு ஆசைப்பட்டேன், நான் வந்து அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓகே பண்ணி தருவார். சில பேர் இதே ஒரு வாழ்க்கையில் ஒரு சத்தியம் பண்ணிட்டுலாம் இருப்பான் சார், நான் போனால் நான் குளிர் பிரதேசங்களுக்கு தான் போவேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7, 8, 9 பாக்கியஸ்தானத்தை பார்க்குற அதிர்ஷ்டங்கள் போன்றவற்றை அதிகமாக நான் சும்மா ஏதோ ஒன்று பண்ணேன் சார், அது பார்த்தா எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கஸ்டமரை அட்ராக்ஷன் பண்ணுற விஷயங்கள். 7 கூடிய சனி பகவான் 1ஆம் இடத்தை உடம்பை பார்க்குறார். அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகும். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், சனி பகவான் பார்த்து யார் பயப்படணும் அப்படின்னா உங்களுக்கு 7 வந்து 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து உடல்நிலையை ஒரு எழுச்சியை கொடுப்பார். 10ல் குரு வேறு, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பேர். ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் மேனேஜரே கூப்பிட்டு கேட்பார், நீயே வேலையை விட்டு போறியா இல்லை நானே வேலையை விட்டு அனுப்பிட்டுமா, இதுதான் உங்களுடைய அடுத்த 1 இயர் ஜேர்னி, நீயே வேலையை விட்டு போறியா இல்லை நான், ஐயா வணக்கம் ஐயா நம்மளாம் இங்கேயே எப்படியே இருந்துக்க, நீங்கள் போங்க, நீ ஏன் டென்ஷனாக வரீங்க அப்படின்னு அமைதியாக போயிடுறது உங்களுக்கு நல்லது. காரணம் உங்களை 10ஆம் இடத்து புரியறதா, நான் சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ராணி சேனலோட ஸ்பெஷலே என்னென்னா ஒரு ஆப்ரேஷனை கூட வலிக்காமல் பண்ணுறது தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 10ஆம் இடத்தை வந்து குரு வந்துட்டாருன்னா 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். அப்போ வேலையை விட்டு போகிறது ஒருத்தன் வான்னு கூப்பிடுவான், கமான் அந்த படத்தில் வரும்ல, அவன் என்னை எவ்வளோ நேரமாக கேட்குறான், நீ இருப்படா மானங்கிட்ட போயில, நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்னு கோவப்பட்டு போயிடாதீங்க. போனீங்கன்னா வேலை போயிடும், அவ்வளோதான். வேலையா சொல்லுவாங்கள்ல டேஷ் டேஷ் அப்படிங்கிற மாதிரி, வேலையா சொரணையா வேலை தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருங்க. அவன் அப்படி தான் வம்பளுப்பான், விடுங்க, அவனு நானும் அப்படி தான் சும்மா இருக்கும்போது பேசிக்குவோம், டே காலின்னு தான் பேசிக்குவோம் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கங்க. சொல்லுவாங்கள்ல தெய்வமே எதாக இருந்தாலும் உள்ளே கூட்டு போய் திட்டு தெய்வமே அப்படியே வச்சுக்கிங்க. ஸோ அப்போது 10ஆம் வீட்டில் குரு வந்தால் அப்படியே இமேஜ் மெயின்டைன் பண்ணி ஒன்றுமே நடக்காத மாதிரி. சில பேர் பார்த்துருக்கீங்களா, கடங்காரெல்லாம் ஃபோன் பண்ணுவான் சார், பார்த்துருக்கீங்களா, கடங்காரன் ஃபோன் பண்ணுவான், இவன் கடங்க வாங்கியிருப்பான், இன்றைக்கி திருப்பி தரேன்னு சொல்லியிருப்பான், அவன் ஃபோன் பண்ண வணக்கம் சொல்லுங்கள், குட் மார்னிங் அப்படிம்பாங்க. குட் மார்னிங்கா, ஏய் காய்ச்ச குட்றா, குட் மார்னிங் அப்புறம் பேசுகிறேன், மீட்டிங்கில் இருக்கேன் அப்படிம்பாங்க. பெரிய மீட்டிங் இவர். ஸோ அப்போ அந்த மாதிரியே நடக்கிற மாதிரி நடந்துக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க என்ன உள்ளே கூட்டு போய் செம அதெல்லாம் ஒன்று சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், நான் அவர் எப்பயுமே நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவர் என் குடும்பத்தை பற்றி ஜாலியாக திட்டுவார், நாங்கள் அவர் புரியுதா இல்லையா. 10ல் குரு வந்தால் அந்த மாதிரி தான் ஆகும். 6ஆம் வீட்டில் ராகு பகவான் வருகிறார். அப்போ இந்த இந்த சில்வண்டு செட்டெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டாகும், அதுக்குள்ளலாம் சேராமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டிலே குரு, ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவானை நம்பி ஓடி கூட போகலாம், ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஊரை விட்டு கூட ஓடி போகலாம். குரு பகவான் அத்தனை ஒரு பவரை தருவார். 6ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் வியாதி, கடன், கஷ்டங்கள் போன்றவற்றை தருவார். தேவையில்லாத எதிரிகள் வாய் வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். நம்ம இப்போ தேவையில்லாத எதிரிலாம் எப்படி வருவான் சொல்லுங்கள், மோடியா லேடியா கேடியா ஏதோ ஒன்று போடுறான் பத்திரிகையில், அது பத்திரிகை சேல்ஸ் ஆகும்னு போடுறான்,
அதை வாங்கி அப்படியே ஷேர் பண்ணி என்னுடைய கருத்து அப்படின்னு போடுறது. அவனை விட்டுருவாங்க, உங்களை பிடிச்சிட்டு போய் கைது பண்ணிடுவாங்க. ஐயோ நான் என்னையா பண்ணேன், சும்மா போட்டையா, நம்ம தான் ஃபஸ்ட் ஆளாக மாட்டோம். ஸோ அப்போது இந்த 6ஆம் வீட்டில் சனி பகவான் வந்தால் நமக்கே தெரியும் இது ஒரு 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 சல்லி கேஸ், இது ஒரு கேஸே கிடையாதுன்னு. ஆனால் நம்மளை உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக, சார் பார்த்துருக்கீங்களா ஊரில் 2 ரவுடிங்க அடிச்சுக்குவாங்க, 2 ரவுடிங்க நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஊர் குளித்தலையில் அடிச்சுக்குவாங்க. 2 ரவுடி அடிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவார்னா அந்த 2 ரவுடியும் பிடிச்சிட்டு வந்து ரூமில் போட்டுருவார். ரூமில் போட்டு கதவை மூடிடுவாங்க. கதவை மூடிட்டு அந்த போலீஸ் ரவுண்ட்ஸ் போயிடுவார். ஐயா ரவுண்ட்ஸ் போயிட்டாருன்றுவாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக அப்படி மூஞ்ச பார்த்துட்டே இருப்பாங்க, அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி நேரம் ஆக ஆக ஒன்னால தான்டா, இதெல்லாம் ஒன்னால தான்டா மாற்றி மாற்றி திட்டிக்குவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி அதெல்லாம் விடு, இப்போ என்ன சொல்லி வெளியே போகிறது, வா நம்மளை போட்டு விட்டான்னு 2 பேரும் சேர்ந்து அடுத்த நாள் காலைல ராசி ஆயிடுவாங்க. ராசி ஆகிட்டு அப்புறம் போலீஸ்ட்டு சார் விடுங்க சார், நான் அவன் பிரச்சனைக்கு போகலாம், அவன் பிரச்சனைக்கு போகல, விடுங்க சார் அப்படி 2 பேரும் போயிடுவாங்க. நம்ம ஆளுங்க தான் இந்த மாதிரி வித்தியாசமான டெக்னிக்கெலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 6ஆம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஒரு கேஸே கிடையாது சார். நிறைய பேர் நண்பர்கள் மாட்டியிருக்காங்க. ஒரு ஆள் இப்படி தான் போயிட்டு லிஃப்ட்டு கேட்டான் சார், இந்த மாதிரி பக்கத்து இதுக்கு போகிற லிஃப்ட்டு, அவருக்கு லிஃப்ட்டு கொடுத்துருக்கான். அவனை நம்பி லிஃப்ட்டில் போயிருக்கான். அங்கே போனோன்னே 2-3 போலீஸ் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் தான் தெரியும் ஏதோ கள்ள கடத்தலாம் பண்ணுறான் போல இருக்கு. அவனை பிடிச்சிட்டு போய் அவனோட கூட போனதுக்காக இவனையும் கூட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க ஒரு டே ஃபுல்லாக. சத்தியமாக நம்புங்க சார், நான் லிஃப்ட்டு கிட்ட தான் சார் வந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வழியில் கிடக்கிற இதை எடுத்து வாயில் போட்டுக்கிட்ட மாதிரி தான். அந்த மாதிரி நம்ம பாட்டுக்கு போனால் கூட சோஷியல் மீடியாவில் ஜாக்கிரதையாக இருங்க. சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாதீங்க. எதையாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வியாதி, கடன், கஷ்டங்கள் போன்றதை தருவதால் தேவையில்லாத இஎம்ஐகளை உருவாக்கி வருவார். 1998 இருந்தவங்களுக்குலாம் தெரியும். 1998 இந்த நிகழ்ச்சியை பார்க்குற 2K கிட்ஸ்க்கெலாம் மேபி தெரிஞ்சிருக்காது. மைக்ரோ ஓவன், அது பார்த்தீங்கன்னா அது எதுக்கு வாங்குறாங்கன்னு இன்னும் வரையும் தெரியாது. என் முன்னாடி கூட வாங்கி வச்சுருக்கா மைக்ரோ ஓவன். அது வாங்கினா இவங்க சாயந்தரம் ஆனால் பஜ்ஜிலாம் சுட்டு தருவாங்களாம். அந்த நம்பிக்கையில் நம்ம வாங்கி இஎம்ஐ போட்டு வாங்கினோம் சார் மைக்ரோ ஓவன். அது மேலே தான் இருக்குது, கிட்டத்தட்ட 12 வருஷமாக மேலே இருக்குது சார். அது இது வரைக்கும் யாரும் எடுக்கவும் இல்லை, அதை பயன்படுத்தவும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான தண்டகர்மாந்திர செலவு மைக்ரோ ஓவன் மாதிரி. நம்ம வேக்யூம் கிளீனர், ஆமாம் வீடை டெய்லி வேக்யூம் கிளீனர் போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல. நம்ம சும்மா ஒரு பெருமைக்கு வாங்குறது இதெல்லாம் வந்து ஒரு இஎம்ஐக்காகவே வச்சுருக்கான். நம்ம போனோடனே வேக்யூம் கிளீனர் மேடம், ஒரு சின்ன பேக்டீரியா இருந்தால் கூட இதில் மாட்டிக்கும். நம்ம என்ன அவ்வளோ பெரிய பங்களாவாக கட்டி வச்சுருக்கோம், நம்ம மாப் போடுறதுக்கே நம்மளால் முடியல. ஸோ அப்போது 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தேவையில்லாத இஎம்ஐகளை உருவாக்குவார், தேவையில்லாத எதிரிகளை உருவாக்குவார். அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஒரே ஒரு விஷயம், தொழில் முன்னேற்றம் போன்றவை ஏற்படும். 5இல் இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு சிசேரியன் போன்ற விஷயங்கள், ஐவிஎஃப் போன்ற விஷயங்கள் ஏற்படும். அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். ஐ லவ் ஆல்வேஸ் விருச்சிக ராசிக்காரர்கள். ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறான்னா அது விருச்சிக ராசிக்காரங்க தான் சார். சும்மாலாம் கிடையாது சார். வீரபாண்டிய ராஜராஜ அந்த லெவலில் இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சல்லிப்பனால் வரக்கூடிய பிரச்சனைனால தான் இவங்க லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அந்த சண்டை அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்டா நமக்கு இதெல்லாம் வருது தெரியாது, ஆனால் அவங்கள தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, எவனாவது ஏதாவது ஒரு பரபரப்புலையே வச்சுருப்பாங்க இவங்கள. ஒரு கம்ஃபர்ட்டாக கால் நீட்டி தூங்கினதா சரித்திரமே கிடையாது. இவங்களை தூங்கவே விட மாட்டாங்க. அது காரணம் என்னென்னா 9 கூடைய பாதகாதிபதி சந்திரனாக போயிடுறாரு. மற்ற கிரகங்கள்லாம் டார்ச்சர் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும், சந்திரனே டார்ச்சர் பண்ண சார். வைரஸுக்கும் பாக்டீரியாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. வைரஸ் வருது ஆமாம் வருது. HIV கூட ஒரு வைரஸ் தான் சார். வந்துச்சு, கொன்னுச்சு, போச்சு, ஆச்சு போச்சு, வந்தான், குத்துனா, செத்து போயிட்டான். பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது பார்த்துருக்கீங்களா, இந்த சொரியிறது, பாக்டீரியா வந்துச்சுன்னா அப்படி இச்சிங் மாதிரி ஆகிறது, இதெல்லாம் பாக்டீரியா பண்ணுற சேட்டை. கிருமிகள்லேயே வைரஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது சார். வந்துச்சு, கொன்னுச்சு, போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் கிருமியிலே பாக்டீரியா அளவு சாவும் சாவாது, போவும் போவாது, இருந்து உயிரை டெய்லி இதுக்கு ஆயின்மெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திரனை பகைச்சிக்கிட்டதால எப்போ பார்த்தாலும் மூட் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு 2 கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டில் மறைகிறார். அப்போது ரன்னிங் மணினே ஒன்று இருக்காது. ப்ராஜெக்ட்லாம் பார்த்தா 300 கோடி 400 கோடி பார்த்தா ஒரு 30,000 ரூபா வாடகை கட்டுறதுக்கு பணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அது காரணம் என்ன அப்படின்னா 2 கூடிய குரு பகவான் மறைஞ்சிட்டார். 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சும்மாவே சொத்து வந்து சேரும், சொத்து சேரும், பழைய சொத்து ரெக்கவர் ஆகும். சொத்துக்கு அதிபதியாக மாறிட்டே இருப்பாங்க. ஒரு வீடு வச்சுருக்க 2 வீடு, ஒரு கிரவுண்ட் இடம் வச்சுருக்கவங்க 4 கிரவுண்ட் இடம், அந்த மாதிரி இடங்கள் மல்டிப்புள் ஆகும். நிறையா சொத்துன்னா சொத்து மட்டும் கிடையாது. இப்போ வீடு வண்டி தான், வீடு இது மட்டும்தான் சொத்து நம்ம நினச்சிட்ருக்கோம். வண்டி கூட ஒரு சொத்து தான், நகை கூட ஒரு சொத்து தான். எல்லாமே அந்த மாதிரி சொத்துக்களாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும்.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான ஒரு நேரம். ஆனால் 2 கூடிய குரு 8ல் மறைவதால் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஏன்னா 2 குருனாலே லிவர். இந்த ஆளுக்கு குடிக்கிறது பிடிக்காதுன்னு யார் யாருக்கெல்லாம் இவர் மறைகிறாரோ அப்போ குடிக்கிறவங்க எல்லாரையும் இவருக்கு பிடிக்காது. அது என்ன தத்துவமோ. ஸோ அப்போ 2 கூடியவர் 8ல் மறைகிறார். ஒன்று அவர் குடிக்கணும், அல்லது குடிக்கிறவங்கள கவனிக்காமல் விடணும். சார் நல்லா புரிஞ்சுங்க, ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு குடி தான் காரணம்னு கிடையாது. யார் நிறையா சமோசா திங்கிறாங்க, நிறையா பஜ்ஜி திங்கிறாங்களோ அவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வந்துடும். நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, சார் ஒன்றுமே பண்ணல சார், டெய்லி இந்த மாதிரி நான் இது மாதிரி நூடுல்ஸ்லாம் நிறையா திம்பேன் சார், நமக்கு ஒரே ஜாலியாக இருக்கும். ஐயா உனக்கு வந்துடுச்சு, கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கான் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃபு நமக்கு பஜ்ஜி சமைச்சு கொடுத்து எத்தனையோ வருஷங்கள் ஆகுது. இவனுக்கு நிறையா சமைச்சு போட்டு லிவர் ஆகி ஃபெயிலியர் ஆக்கி விட்டுறாங்க. அதில் ஒரு சந்தோஷம். அப்போ 2 குடையவன் 8ல் மறைகிறதுனால. அதே மாதிரி கல்வி, ஐஏஎஸ் படிக்கிற, ஐபிஎஸ் படிக்கிற, இந்த ஒரு வருடம் நம்ம யார் சார்? நம்ம படிக்காத மேலே நமக்கு இருக்கிற அறிவுக்கு நம்மளால் உட்காந்துட்டே என்ன வேணால் செய்ய முடியும். நம்ம ஏன் படிச்சுக்கிட்டு கொண்டுட்டு அதெல்லாம் வேற ஒருத்தன் பண்ணிட்டு போகிறான். நம்ம ஏன் பண்ணணும்? நமக்கு என்ன அவசியம் இருக்கா என்ன? நம்ம படிக்க ஸ்கில்ஸை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ. சார் உலகத்தில் உண்மையிலே சொல்கிறேன், பானிபூரி போடுறவங்க நம்மளோட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க. தேர் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் தானே. நித்யா மேடம்லாம் போய் ப்ரெசன்டேஷன் கொடுத்து எம்டிலாம் அப்ரூவல்லாம் வாங்கணும். பானிபூரி நோ ப்ராப்ளம். ஒரு ஆலமரத்து அடிக்கடியில் ஒரு சார் என்ன எடுத்துங்க, ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். ஒரு தென்னை மரம் கொடுங்க, கீழே ஒரு துண்டை போட்டு உட்காந்துட்டு ஜோச்சின்னு சொல்லிடலாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸ்கில்ஸ் இருந்தால் இவங்களுக்கு டெப்டி மேனேஜராக போஸ்டிங் கொடுத்தாதான் இவங்க போவாங்க. அது வரைக்கும் போக மாட்டாங்க. எனக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. விருச்சிகராசிக்கார் நல்லா பேசுவேன் சார், நல்லா மிமிக்ரி பண்ணுவேன் சார், நல்லா நடிப்பேன் சார். ஸ்கில்ஸுக்கான வருடம் இது. உங்களுக்கு என்ன தனிப்பட்ட ஸ்கில்லோ அதை நீங்கள் வளர்த்தினால் அந்த வருடம் சூப்பராக இருப்பீங்க. 4ஆம் வீட்டிலே ராகு, பெண்ணினால் பெயர் கெடும், ஜாக்கிரதையாக இருங்க. சும்மாவே நான் சொல்கிறது அப்படி தான், சும்மாவே பெயர் கெடும். யாராவது ஒருத்தர் ஹாய்னு அனுப்பிச்சாங்கன்னா தயவுசெய்து விட்டுட்டு ஓடி போயிருங்க, வேண்டாம், நம்ம ரிப்ளையே பண்ணக்கூடாது. மேபி அது நம்ம மனைவியாக இருப்பாள், நம்மளை செக்கிங் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. சார் நிறைய பேர் ஒய்ஃப்ட்டு போய் சொல்லாதீங்க சார். ஏன் தெரியுமா? அவங்க கொஸ்டினுக்கு பதில் தெரிஞ்சுட்டு தான் நம்மளை கேள்வியே கேட்பாங்க. இந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிறது எனக்கு 20 வருஷம் ஆச்சு. நிறைய பேர் கேட்டாங்கன்னா காலில் விழுந்துருங்க, மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். மாட்டிக்கிட்ட பங்கு மாட்டினதுனால தான் கொஸ்டினே வந்திருக்கு. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கன்வின்ஸ் பண்ணுறோம். நோ ஆல்ரெடி ஷி நோ எவ்ரி திங், பில்லு வரைக்கும் வச்சுருப்பா. அதனால தான் கொஸ்டினே வந்திருக்கு. அது தெரியாத நம்ம குழந்த மாதிரி. ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அமைதியாக இருக்கணும். 2 கூடியவன் 8ல் மறைவதால் பணம் இருக்காது, ரன்னிங் மணியே இருக்காது. எதாக இருந்தாலும் ஜிபே பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் பாக்கெட்டில் பணம் வச்சுக்காதீங்க. பிக் பாக்கெட், திருட்டு போன்றவையெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணம் நடக்கும். அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் 3ஆம் வீட்டில் ராகு, 4ல் சனி. 4ல் சனி இருந்தால் வீடு மாடு மனை ப்ரமோஷன் போன்றவை தடைப்படும். 20 வருஷமாக சார் அமெரிக்காவில் போய் 34வது கட்டடத்தில் இருக்க ஒருத்தன் போய் கேட்டானா அவன் இன்னும் ஹவுசிங் லோன் கட்டி கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டான். அவன் இன்னும் ஹவுசிங் லோன் தான் கட்டிகிட்டு இருப்பான். இது என்னமோ ஒரு வியாதி மாதிரி எல்லாரும் ஹவுசிங் லோன் போட வச்சுட்டானுங்க. எல்லாரும் ஹவுசிங் லோன் கட்டிகிட்டே இருக்கான். அதே அவன் நிஜமா நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள். அமெரிக்காவில் இருக்க 34வது கட்டடத்தில் போய் இருக்கிறவன்ட்ட ஹவுசிங் லோன் கட்டிட்டியான்னு கேட்டு பாருங்கள். இல்லை ஒன்று போயிட்டு இருக்கா இருக்குன்னு தான் சொல்லுவான். அதே மாதிரி இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் என்ன ஆகுனா, நீங்கள் எங்கே வேணால் போங்க, அங்கே ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருப்பான் சார். உங்களை போட்டு கொடுக்குறதுக்குனே ஒரு முண்டை அங்கே வரும், டெய்லி வேலைக்கு வரும், உங்களை போட்டு கொடுக்கும். அதுதான் அதோட வேலை. அவனோட வேலையே உங்களை வேலை பார்க்க விடாமல் பண்ணுறது தான் அவனோட வேலை. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு டெய்லி சீக்கிரம் வருவீங்க, ஒரு நாள் லேட்டாக வருவீங்க. 9 மணிக்கு வர வேண்டிய ஆஃபீஸ் 9 வரைக்கும் வருவீங்க. 9 வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்கன்னு ஃபஸ்ட் ஆளாக போய் போட்டு கொடுத்துருவான். ஆனால் டெய்லி 5 மணிலேருந்து 8 மணிக்கு லேட்டாக தான் சார் ஆஃபீஸ் விட்டு போவீங்க. நீங்கள் தான் ஆஃபீஸெலாம் பூட்டி செக்யூரிட்டிலாம் பாய் சொல்லிட்டு குட் நைட்லாம் சொல்லிட்டு போவீங்க. ஆனால் அதை பற்றி இந்த உலகத்துக்கு தெரியவே தெரியாது. யாருமே உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி இந்த அம்மா பாவம் டெய்லி லேட்டாக போகிறாங்க. லேட்டாக வந்தால் தான் சொல்லுவாங்க, லேட்டாக போனால் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் செஞ்ச நல்லதெல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கண்டென்ட் ஆகிடும். அப்போ 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ப்ரமோஷனை உண்டு பண்ணி தருவார். அவங்க கூட ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருந்த உங்களை போட்டு கொடுத்துட்டு இருந்தானே அவனெல்லாம் துரத்தி விட்டு உங்களுக்கு நேரடியாக மேனேஜ்மெண்ட் பார்வை உங்கள் மேலே படுற மாதிரி. 7ல் குரு பகவான் வந்துவிட்டார். அரேஞ்சு மேரேஜ் யார் யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ தனுசு ராசிக்காரங்க அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் ஒதுங்கி போயிடுறது உங்களுக்கே நல்லது. காரணம் என்னென்னா, குரு பகவான் கண்டிப்பாக லவ் எல்லாம் ஓகே பண்ண மாட்டார். நான் தான் ரொம்ப நாள் இப்போ தான் சொன்னேன் வருத்தப்பட்டு. இந்த ஆளுக்கு லவ் பிடிக்காதுங்கிறதுனால யாரையுமே லவ் பண்ண விட மாட்டார். இந்த ஆளுக்கு குடிக்கிறது பிடிக்காதுங்கிறதுனால யாரையுமே குடிக்க விட மாட்டார். சில பேர் இது ஒரு கொள்கையாகவே அதனால சுற்றிட்டு இருக்காரு. மிஸ்டர் குருவோட வேலை என்னென்னா, இவருக்கு லவ் பிடிக்காது, சரி உனக்கு பிடிக்காதுன்னா போப்பா. யாருமே லவ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு வருடம் லவ் பண்ணுறவங்க எல்லோரும் யார்ட்டையாவது வீட்டில் போய் சொல்கிறீங்க தனுசு ராசிக்காரங்க அப்படின்னா சொல்லாதீங்க, கண்டிப்பாக அதை தள்ளி போட்டுருங்க, அடுத்த வருஷம் தள்ளி போடுங்க. அடுத்ததாக
மகர ராசிக்காரர்கள், மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் 3ஆம் வீட்டிலே சனி பகவான், 2ஆம் வீட்டில் ராகு, 2இல் ராகு 8இல் கேது. வெகுபணம் வந்து சேரும். வெகுபணம்னா என்ன? சும்மா ஏதோ ஒரு கேம்பிளிங் மாதிரி பண்ணோம் சார், கெசினோ மாதிரி போனோம், பார்த்தா நான் ஒன்று போனால் அது ஒரு இது ஓகே ஆயிடுச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம். லக்குனால் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா பண்ணேன் சார். நிறைய பேர் சும்மா லவ் பண்ணவனுக்கு தான் சார் லவ்வே ஓகே ஆகிடும். உட்காந்து லவ் பண்ணவனுக்குலாம் ஓகேவே ஆகாது. நமக்கே வைத்திருச்சலாக இருக்கும். சும்மா கடை திறந்து வச்சுருப்பான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அதான் கடை பிச்சுட்டு விடும். நம்ம அதில் பெரிய மாஸ்டர் கோர்ஸ் முடிச்சிருப்போம், நமக்கு எவனுமே வர மாட்டான். இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வியாபார அந்த ராசி இல்லாததால் பெரிய படம் எடுத்திருப்பாங்க, பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. அது ஓடுமா ஓடாதாங்கிறத லக்கு தான் முடிவு பண்ணுது. சும்மாவே ஒரு லக்கு முடிவு பண்ணுது. ஒரு படம் பிடிக்கலைங்கிறதுக்காக இன்னொரு படம் ஓடின கதை இப்போ தான் நடந்தது. அது என்னவோ இவர் காட்டில் மழை, அந்த படம் வெறுப்பாகி போகிறோம், வேறு வழி இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து பயங்கர கூட்டம்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 12 கூடிய குரு பகவான் 6இல் மறைவதால் விபரீத ராஜ யோகம் உண்டாகிறது. திடீர்னு போஸ்டிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களை தான், நீங்கள் தான் செக்ரட்டரின்ட்டு வாங்க, உங்களை தான் தலைவர் போஸ்டிங். நான் சொன்னேன்ல பேராசிரியர், தலைவர் போஸ்டிங் உங்களுக்கு தான். அதாவது கவலையப்படாது, நீங்கள் தான் தலைவர், அப்படி ஆயிடுவீங்க. அடுத்து கும்பராசிக்காரர்கள், ராசியிலே ராகு, 2ஆம் வீட்டில் கேது, 2ஆம் வீட்டில் சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 2இல் இருக்கக்கூடிய சனி பகவான் செல்வங்களையும் குபேர வளங்களையும் அள்ளித்தரப்போகிறார். படிப்பில் யார் யாரெல்லாம் அந்த ஐபிஎஸ் படிக்க போகிறேன், ஐஏஎஸ் படிக்க போகிறேன், எல்லாம் சக்ஸஸ் ஆகும். 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானம் என்பதால் பணம் கொட்டுன்னு கொட்டும், குறையை பித்து கொண்டு. நீங்கள் பண்ணதா ரூ 4 அப்படி கடப்பாரை வச்சு இடிச்சிட்டு கமான் சனி பகவான் கமான் அப்படின்ட்டிங்கன்னா சனி பகவான் அவங்களுக்கு பணத்தை போட்டுகிட்டே இருப்பார். நீங்கள் வாங்கிட்டே இருக்க வேண்டிய வேலை தான். அந்த மாதிரி மிகவும் மகிழ்ச்சியாக சிரிப்பாக ஜாலியாக இருக்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மாதிரி ஒரு வருடம் உலகத்திலே கிடையாது. 5ஆம் வீட்டிலே குரு பகவான். எங்கிட்ட ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குருஜி எனக்கு குழந்தை வேணும், அதுக்காக ஜாதகம் பார்க்க வந்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி குரு வந்து நல்லா இருக்கார், அதனால் வந்து சனி வந்து நல்லா இருக்கார், அதனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நம்ம டைலாக் எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் சரின்ட்டு அவங்க புத்திரகாமேஷ்டிலாம் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தா 2 பெண் குழந்தை, ஒரே பிரசவத்தில் ட்வின்ஸ். வந்து ரொம்ப சந்தோஷம் குருஜி, ஸ்ரீமடத்துக்கு வந்த நேரம் எனக்கு 2 ட்வின்ஸ் இப்போ குழந்தை பிறந்திருக்கு. ஸ்வீட்டெலாம் கொடுத்தாங்க. ஆச்சு போச்சு, 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழித்து வந்தாங்க. இப்போ என் மனைவிக்கு வந்து ஆண் குழந்தை வேணும்னு ஆசைக்கு ஒரு பொண்ணு, ஆஸ்திக்கு ஒரு பையன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வேணாங்க, 5இல் குரு இருக்கார், அள்ளி கொடுத்துட போகிறார், எனக்கு வேணும் அப்படின்னா சரின்னு திரும்ப புத்திரகாமேஷ்டி பண்ணி திரும்ப யாகம்லாம் பண்ணோம். 5இலே குரு பகவான், திரும்ப அதே மாதிரி ட்வின்ஸு. ஓகே, 2 ஆண் குழந்தை. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு வந்தது டென்னிஸ் விளையாடுறதுக்கு 2 பசங்க. இப்போ குரு பகவானுடைய அருளால் கேரம் போர்டு விளையாடுறதுக்கு 4 பசங்களாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி குரு பகவான் 5இல் இருந்தால் வெகு புத்திரத்தை கொடுப்பார், நிறைய புத்திரர்களை கொடுப்பார். ஃப்ரெண்டு ஒருத்தன் கார்கிலில் இருந்தான் சார். கார்கில் போர் நடக்கும்போது 1996-97 கார்கில் போர் நடக்கும்போது வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் பேர் குமரேசன் பேர். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு, அன்றைக்கி தான் கல்யாணம். அப்போ முதல் நாள், அது மீதியெல்லாம் புரிஞ்சுக்கிங்க, முதல் நாள். அடுத்த நாள் காலையில் அவனுக்கு ஃபோன் வந்துருச்சு, இந்த மாதிரி கார்கிலில் எல்லையில் போய் சுட போகிறாங்க. சரின்னு சுடுறதுக்கு போயிட்டான். போன உடனே 2 மாதத்துலேயே சுப செய்தி, நீ அப்பா ஆகிட்ட அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அப்பா ஆகிட்டேனா? அதுக்குள்ளேயே அப்பா ஆகிட்டேன், சரி ஆகிட்டேன் அப்படின்னு விட்டுட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு 2 வருஷம் கழித்து கார்கிலில் நிறைய பேரை சுட்டு வீழ்த்தியதுக்கப்புறம் எல்லை பாதுகாப்புன்னு ஒன்று போட்டாங்க. வந்து பார்த்தா குழந்தை 2.5 வயசு குழந்தை, எல்கேஜி போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் சரின்ட்டு திரும்பவும் அனுப்பி விட்டாங்க. நம்ம ஊர் தெரியல, 2 பேர் இப்போ தான் குழந்தை பெற்றிருக்காங்க, அனுப்பி விட்டாங்க. திரும்பவும் ஒரு 3 வருஷம் கழித்து வந்திருக்கேன் சார். திரும்ப குழந்தை பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் கிளாஸ் போகுது. அதாவது சரி 3ஆம் கிளாஸா 4ஆம் கிளாஸாக போகுது. குரு 5இல் இருந்தால் இப்படி தான் நடக்கும். நான் ஒன்றுமே இப்போ தான் கல்யாணம் பண்ணேன். குரு சில பேருக்கு குரு டக்குன்னு ப்ளஸ் பண்ணிடுவார். டக்குன்னு ப்ளஸ் பண்ண என்ன ஆகுனா, நமக்கு நம்ம வேணும்னு கேட்குறப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சும்மா கட்டி கல்யாணம் பண்ணதுக்கு உடனே ஒரு ப்ரெசன்டேஷன் தான், அவருக்கு அது ப்ரெசன்டேஷன். இவன் ஒன்றுமே ஆகாமே அவனுக்கு 2வது குழந்தைக்கு தான் இனிமேல் ரெடி பண்ணணும் இவர். அது மாதிரி. ஸோ அந்த குரு பகவான் 5இல் இருந்தால் அப்படி தான் அதிபுத்திர யோகம்லாம் உண்டாகும். ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம், ராசியில் ராகு இருந்தால் 4 பக்கங்களும் உங்கள் மனது போகும். எதெல்லாம் தப்பான விஷயங்களோ எல்லாத்துக்கும் போகும். பல பெண்களுடைய நிறைய பேர் சொல்லியிருப்பேன் சார், உங்களுக்கு ராசியில் ராகு பல பெண்கள் தொடர்பு ஏற்படும். தேங்க்யூ குருஜி அப்படிம்பாங்க. தேங்க்யூ குருஜியா, ஏங்க ராசியில் ராகு ஒன்று வரட்டும் குருஜி, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, நல்ல விஷயம் சொல்லணா, சரி ஓகே, இது நல்லதாக எடுத்துக்கிறவங்க நல்லதாக எடுத்துக்கிறீங்க. சில பேர் இப்போல்லாம் சார் 4இல் ராகு வராரு, பல பெண்களின் தொடர்பு ஏற்படும், ராசியில் ராகு வராரு, பல அப்படியாவது வரட்டும் குருஜி, தொடர்பு ராகுவாவது உண்டாகட்டும், எனக்குன்னு தொடர்பு அதே வரமாட்டேங்குது. சரி போ,
அதனால் இப்போ ராசியில் ராகு வந்துட்டார். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. பெண்கள் நாட்டின் கண்கள், இதை திருப்பி திருப்பி சொல்லிங்க, சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்கிறேன், அதை மனதில் எழுதிக்கிங்க. பெண்கள் நாட்டின் தேர் எடுத்து தெருவில் விட்டு போயிடுவார் ராகு. அதனால் ஜாக்கிரதையாக பேசுங்க. சார் என் பொண்டாட்டியோட தங்கச்சி, அவங்க பேர் சித்ரா. அதே மாதிரி ஒருத்தர் என்ன நடந்து இன்னொருத்தர் மனைவி பேர் சித்ரா, அவரோட ஃப்ரெண்டு பேர் சித்ரா. இந்த ஆள் சித்ராவுக்கு வந்து ஹாய்டி எப்படி இருக்குன்னு அனுப்பியிருக்காரு. யார்? ஃப்ரெண்டு சித்ராவுக்கு. அனுப்புறதுக்கு பதிலாக பொண்டாட்டி தங்கச்சிக்கு அனுப்பிட்டான். அனுப்பிட்டு மொபைல் சுவிட்ச் ஆஃப் நைட்டு தூங்கிட்டான். அடுத்த நாள் காலைல எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு பத்திரகாளி ரூபம், காலையில் காளி சுரூபம், இட்லிலாம் கிடையாது, நோ டிஃபன், அப்படியே சாப்பிடாமே வேலைக்கு போட்டாங்க. என்ன ரீசன் கேட்டால், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சிக்கு வாடி போடின்னு மெசேஜ் அனுப்புவேன் அப்படின்னு. நான் எங்கே உன் தங்கச்சிக்கு அனுப்பிச்சேன், சித்ராவுக்கு அனுப்பிச்சது அப்புறமா தான் ஞாபகம் வந்திருக்கு. ராகு இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக அவங்கள டார்ச்சர் பண்ணுவார். ஸோ அப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது ஃப்ரெண்டு சித்ரா, ஃப்ரெண்ட் சித்ரா சிஸ்டர் ஆஃப் தி இந்தியா ஆஃப் தி ஒய்ஃப் ஆஃப் தி அப்படிலாம் போட்டு சேவ் பண்ணி வைங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பேரோட போடுவாங்க, சிஸ்டர் ஆஃப் தி ஒய்ஃப் அப்படிலாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்து மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் உங்களுக்கு வந்து வருகிறார். ஜென்ம சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் உடம்புல உட்காந்துட்டார். 3, 7, 10 பார்க்குறார். 10 பார்க்கும்போது பெரும்புகழ் உண்டாகும். பெரும்புகழ் உண்டாகிறதுனால சாதாரண ஆளாக இருந்தேன், உலக புகழ் பெற வைத்துட்டார். 12லே ராகு பகவான் வருகிறார். 12ஆம் வீட்டிலே ராகு பகவான் வந்தால் இல்லற சுகங்களை அதிகப்படுத்துவார். மீனராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் இல்லற சுகம் ஏற்கனவே இதில் இது ரொம்ப முக்கியமாக குருஜி. 12ஆம் வீட்டில் ராகு வந்தால் அவர் கடமையை செய்வார். ஸோ அப்போ நான் எடுத்துக்காட்டாக விரும்பினேன், என்னை யாரோ எடுத்துக்காட்டி விட்டார். அதெல்லாம் உங்களுக்கு தான் செட் ஆகும். அதனால் மீனராசிக்காரர்கள் when you become famous ஓவரா somebody will put camera, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தேவையில்லாமல் உங்களை வந்து எல்லா இடத்துலையும் வந்து வதந்திகள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 12ங்கன்னா போலீஸு கேஸு போன்ற விஷயங்கள், தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்துகள் போன்றவை. யாராவது உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. யாருக்காவது நீங்கள் வந்து அண்ணே வணக்கண்ணே சரிண்ணே நான் திருத்திக்கிறேனே அப்படின்னு சொல்கிறதுக்கான நேரங்கள் ஏற்படும். 10 குரு பகவான் 4ஆம் வீட்டில் வருகிறார். தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர். கேந்திர பலம் பெற்று விளங்குவதால் உங்களுக்கு தொழில் பிச்சுட்டு போகும். சாதாரணமாக ஒரு இது பண்ணேன், இப்போ பார்த்தா தொழில் பீக்கில் போகுது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி 12 ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7 பார்க்குறார். காற்று வாக்கில் 2, அதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். காற்று வாக்கில் 2 காதெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆஃபர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு வந்து மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இவங்களுக்குலாம் இயல்பாகவே சில பேர் கேட்பாங்க, சார் நான் 2 முன்னாடி கட்டிக்கிட்டேன் என்ன தப்பு? கிருஷ்ணா வில் மேரி 2 கேர்ள்ஸ், அப்போ நான் மேரி பண்ணால் என்ன தப்பு? கிருஷ்ணா கம்சனை சம்ஹாரம் பண்ணார். கிருஷ்ணர் மகாபாரத போருக்கு தலைமை தாங்கினார். கிருஷ்ணா சுதர்சன சக்கரெல்லாம் வச்சுருக்கார். அவர் தண்டனகா டான். அவர் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறாரு. ஓகே, நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? ஸோ அப்போ மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக, நமக்கு வந்து எது முடியுதோ அப்படி தானே, நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணால் போகிறோம். தேவையில்லாததுக்கு ஆசைப்பட்டு கையை சுட்டுக்க வேண்டாம். ஸோ 12ஆம் வீட்டில் அந்த ராகு பகவான் 12 வீட்டில் இருக்கிறவர் தீய நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி தருவார்கள். யாராவது ஃப்ரெண்டு வரேன் 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா மாதம் 8000 தரேன், ஐஎஃப்எஸ்சில் உங்களை சேர்த்து விட்றேன், நீ எந்த ஆட்டுக்குட்டி எஃப்எஸ்லையும் என்னை சேர்த்து விட வேண்டாம், தயவுசெய்து என்னை ஃப்ரீயாக விடு, நான் பாட்டுக்கு நிம்மதியாக அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறேன், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு இருப்போம் சார். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் நம்மளை டிஸ்ட்ராக்ஷன். நான் பாட்டுக்கு ஒரு ரூட்டில் போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்படி தான் ஏற்படும். குடி இப்படி தான் வருது, குடும்பம் இப்படி தான் கெட்டு போகுது. ஸோ அப்போ 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இல்லற சுகத்தை தந்தால் இல்லறம் நல்லறமாக மனைவியுடன் ஜாலியாக இருங்க. ஸோ பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 12 ராசிகளுக்குரிய புத்தாண்டு பலன்களை பார்த்தோம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஒன்று புரிஞ்சுங்க, இப்போ நீங்கள் படிக்கட்டில் நடந்து போகிறீங்க, படிக்கட்டில் நடந்து போயிட்டு வந்து பிபி செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 80, 120, 80 இருக்கிறது 140, 100 இருக்கும். ஒன்று உங்களுக்கு பயம் வந்துடும், ஐயோ நம்ம ஹார்ட் வேகமாக துடிக்குது போல இருக்குது, சீக்கிரமாக செத்துருவோம் அப்படின்னு நினைப்பீங்க. அதே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படி தான், எப்போ பார்த்தாலும் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிளட்டு வேல்யூ எல்லாம் மாறி மாறி ஏறிக்கிட்டே இறங்கிக்கிட்டே அப்படி தான் இருக்கும். ஜோதிடமும் அப்படி தான், எப்போ பார்த்தாலும் ஜோசியம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் நிம்மதியாக வாழவே முடியாது. இந்த ஒன் டைம் கேட்டிங்கல்ல, ஃப்ரீயாக விடுங்க, இந்த வருடம் ஃபுல்லாக அதுவே ஜாலியாக போகும். இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்ம செக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வாழ்வை பற்றிய பயம் வந்து கொண்டே இருக்கும். ஐயோ செவ்வாய் பேர்ந்துட்டாரே, புதன் பேர்ந்துட்டாரே. ராணி சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.